சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம். இப்போது டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள். 100 கேள்விகளை சிபிஐ விஜயிடம் கேட்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கு. அதே சமயம் அவர் உள்ளே போகிற போது அவரோட ஐடி கார்டு கேட்டிருக்காங்க, கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. யார் என்று விசாரித்துதான் உள்ளேயே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பல மணி நேரமாக விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுவதற்கு. இதுல முதல்கட்ட கருத்தா உங்களுடைய பார்வை என்னதுல? இல்ல, ஐடி கார்டு கேட்டாங்கன்னா யார் போனாலும் ஐடி கார்டு கேட்பாங்க. அதாவது அவருக்குன்னு தனியா விசேஷமா என்னமோ அவர்கிட்ட வந்து கேட்கல. உள்ள போனாங்கன்னா இப்ப இதுல வந்து அப்துல் கலாம் வந்து ஃபாரின் போனபோது அவருடைய ஷூஸ் எல்லாம் கலட்டி இது பண்ண சொன்னாங்க, வெரிஃபை பண்ண சொன்னாங்க. அவர் பிரசிடென்ட், ஃபார்மர் பிரசிடென்ட் அந்நியாரம். நம்ம நாட்டில் ரொம்ப அந்நியாரம் வந்து அதை பத்தி வருத்தப்பட்டாங்க. ஆனா அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, எட்வர்டு கென்னடி மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, கென்னடியுடைய ஜான் எஃப் கென்னடியுடைய தம்பி எட்வர்ட் கென்னடி, அவரு செனட்டர் இருந்தார். அவர் மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு. பல சமயங்கள்ல இவர் மாதிரி அவர் வந்து வந்துட்டு போறா தகவல் வந்திருக்கு. உண்மையான எட்வர்ட் கென்னடியை நாங்க 3 மணி நேரம் உட்கார வச்சிருந்தோம். அதனால இங்க நாங்க யாருக்கு வந்து எந்த விதமான சலுகையும் காட்ட முடியாது. இட் கன்சர்ன்ஸ் அவர் செக்யூரிட்டி அண்ட் அவர் புரோட்டோகால் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் சிபிஐ வந்து தே ஹேவ் சிஸ்டம். யார் உள்ள வந்தாலும் அவங்க ஐடி கார்டு காட்டிட்டு தான் வரணும். அதுல இவருக்கு சொல்லி விசேஷமாக அவர் மட்டம் தட்டுறதோ அல்லது அவர் புகழ்றதோன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அந்த அவர் கேட்டுக்கிட்டபடி அவருக்கு வந்து பெரிய இது கொடுத்துருக்காங்க, புரோட்டோகால் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து டெர்மினல் 4 இருக்கதே பல பேருக்கு தெரியாது டெல்லி ஏர்போர்ட்ல. அது வந்து விஐபிஸ்க்கு மட்டும்தான் இறங்குறதுக்கு அனுமதிப்பாங்க. இவருக்கும் அது மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க சொல்றாங்க. ஆனா அவர் பிரைவேட் பிளேன்ல வந்தாரு. பிரைவேட் பிளேன்ல வர்றவங்க எல்லாருக்குமே அது மாதிரி தான் அலோவ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. விஜய் மல்லையாலாம் பல சமயங்களில் தன்னுடைய பிரைவேட் பிளேன்ல வந்து அந்த செப்பரேட் விஐபி டெர்மினல் வந்து போயிருக்காருன்னு நான் சர்வீஸ்ல இருந்தபோது பார்த்துருக்கேன். நானும் என்னுடைய கஸ்டம் சர்வீஸ் ஆஃபீஸ், அவங்க கஸ்டம் சர்வீஸ் வந்து அங்கே போவாங்க. ஃபாரின்ல இருந்து வந்தாங்கன்னா அந்த பிளேனுக்கு போய் புரோட்டோகால் எல்லாமே பண்ணிட்டு அவங்களை வந்து ரிலீவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாருக்குமே, வசதியானவங்க எல்லாருக்குமே உண்டு. இவரும் ரொம்ப வசதியா பிரைவேட் பிளேன்ல போயிருக்காருனால அந்த மாதிரி அலோவ் பண்ணிருக்காங்க. இதுல ஒண்ணும் இல்லை. இந்த 100 கேள்விங்கிறதெல்லாம் யூகம் தானே. யார் சொன்னாங்க? சிபிஐல இருந்து யாராவது சொன்னாங்களா 100 கேள்வி கேட்க போறோம்னு? எல்லாம் ஒரு பேப்பர்ல வருது, நியூஸா வருது, உடனடியா எல்லாரும் அதை பிடிச்சிக்கிறாங்க, அவ்வளவுதான். முக்கியமானது என்னன்னா அவரை விட்னஸா தான் கூப்பிட்டுருக்காங்க. இப்ப இடிக்கும் சிபிஐக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இடியில் வந்து ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா என்ன காரணத்துக்காக கூப்பிடுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் ஏதோ விட்னஸுக்கு கூப்பிடுறாங்க சொல்லி போயிருக்கும் போது முட்டைக்குள்ளி அனுப்புற மாதிரி அனுப்பிடுவாங்க. அடுத்து வந்து யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது தப்பு. அந்த இடி, அதான் நான் சொல்லியிருக்கேன், இடியுடைய ப்ரொவிஷன்ஸே தப்பு. இடிக்கு வந்து என்னைக்கு வந்து இந்த எம்பவர்மெண்ட் கொடுத்தாங்களோ, மாடிஃபைடு இதாக கொடுத்தாங்களோ அதுவும் தப்பு. ஆனா சிபிஐ வந்து டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் கீழே உருவாக்கப்பட்ட முதல்ல சிபிஐ வந்து எதுக்காக உருவாக்குனாங்க? மத்திய ஊழியர்கள் மத்தியில் இருக்க ஊழலை கண்காணிக்கிறதுக்கு மட்டும்தான் சிபிஐ வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை சேரு இதை சேருன்னு சொல்லி சேர்த்து இப்ப சிபிஐக்கு வந்து ஓவர்லோட் ஆகி அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி ஆயிடுச்சு. இந்த மாதிரி. ஆனா சில வழக்குகள் அவங்க வந்து ரொம்ப தீவிரமா சிறப்பாக விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த கேஸ் வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால அவங்க விசாரிக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க. இப்ப இவர் வந்து சிபிஐ வரைக்கும் இது நோட்டீஸ் கொடுக்கும் போதே விட்னஸாக உங்களை கூப்பிடுறோம்னு சொல்லி கொடுப்பாங்க. விட்னஸா கூப்பிட்டா, அக்யூஸ்டா கூப்பிட்டா உன்னை அக்யூஸ்டு அதனால உன்னை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வரைக்கும் விஜய் வந்து விட்னஸ், அதான் விஜய் மட்டும் இல்லை, இது வரைக்கும் போறவங்க எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூப்பிட்டுருக்காங்க, எஸ்பியை கூப்பிட்டுருக்காங்க, அடுத்து ஆமா புசி ஆனந்த், நிர்மல்குமார் எல்லாருமே கூப்பிட்டது எல்லாமே வந்து எல்லாமே விட்னஸா தான் கூப்பிட்டுருக்காங்க. இது வரைக்கும் விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரியும் யார் மேலேயாவது ஏதாவது தவறுகள் இருக்கான்னு. எனக்கு ஒரு விஷயம் என்ன வழின்னா, இதுக்கு எதுக்கு டெல்லியில் போய் கூப்பிடணும்? இவங்களுக்கு வந்து மெட்ராஸ்லேயே ஒரு ஆஃபீஸ் இருக்கு. சப்போஸ் இந்த வழக்கை வந்து இந்த குறிப்பிட்ட ரேங்க்ல உள்ள அதிகாரி தான் விசாரிக்க முடியும், அப்படிப்பட்ட ரேங்க் உள்ள அதிகாரி வந்து சென்னையில் இல்லைன்னா அப்படிப்பட்ட ரேங்க் உள்ள அதிகாரி டெல்லியில இருந்து சென்னைக்கு அனுப்பியிருக்கலாமே. இது எதுக்கு இந்த மாதிரி டெல்லியில் விசாரிக்கணும்னு எனக்கு தெரியல. ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றாங்க, அது என்ன காரணத்துக்காகன்னு எனக்கு தெரியல. மற்றபடி இதில் இன்னைக்கு விசாரணையில் வந்து பிரமாதமா வந்து ஒன்றும் வரப்போறது இல்லை. அவர்கிட்ட வந்து எல்லா விவரங்களையும் கேட்க போறாங்க, அவ்வளவுதான். கேட்டதுக்கு அப்புறம் தான் முடிவு வரணும். எழுத்துப்பூர்வமான விசாரணை தான், எழுத்துப்பூர்வமா எழுத சொல்லியிருக்காங்க அவரை அப்படின்னு தான் சொல்றாங்க. சொல்லலாம், எழுத்துப்பூர்வமா கேட்கலாம், வெர்பலாவும் கேட்கலாம். வெர்பலா கேட்கும்போது இதை எடுப்பாங்க, இந்த மாதிரி விஐபி கேஸ் இருக்கும்போது வீடியோ எடுத்துருவாங்க, நாளைக்கு அவங்க வேற மாதிரி சொல்லிடக்கூடாதுன்னு. ஆனா வீடியோ எடுக்கும்போது கூட சில சமயம் என்ன சொல்லுவாங்க, வீடியோ ஹஸ் பீன் டாக்டர்டுன்னு சொல்லுவாங்க. அதனால எழுத்துப்பூர்வமா கேட்கறது இன்னும் சரியா இருக்கும்.
எழுத்துப்பூர்வமா கேட்கும்போது அவருக்கு தன்னுடைய வக்கீல ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு உரிமை உண்டு. அவர் அதை யூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சில சமயங்கள்ல வந்து எடுத்து கேட்கிற கேள்விகள் வந்து ட்ரிக்கி கொஸ்டின்ஸா இருக்க முடியும். ஒரு ஜோக்கா ஒண்ணு சொல்லுவாங்க. லாயர் வந்து கேட்டாராம், விட்னஸா வந்தவர்ட்ட. சரி இப்பயெல்லாம் உங்க பொண்டாட்டி அடிக்கிறத விட்டுட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆமான்னு சொன்னாலும் தப்பு, இல்லன்னு சொன்னாலும் தப்பு. இல்லன்னு சொன்னா இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆமான்னு சொன்னா, ஆமா இதுவரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப விட்டுட்டேன்னு அர்த்தம். இது ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின். இது மாரிப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தா, பக்கத்துல இருந்தவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. "நோ டோன்ட் ஆன்சர் தட் கொஸ்டின்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எழுத்துப்பூர்வமா கேட்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப இன்னசென்ட்டா நாம நினைக்கிறத விட நமக்கு எதிரா திரும்ப முடியும். இது ஒண்ணு. அடுத்து வந்து எனக்கு இப்ப இவங்க வந்து என்ன கேட்க போறாங்க? அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க, நாங்க எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருக்கோம். இது காவல் பண்ணியிருந்தோம். 500 பேர போட்டிருந்தோம். 25,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மீறி கூட்டம் வந்தது. இவங்க வந்து கூட்டம் வந்து 3 மணிக்குங்கிறது பதிலா 1 மணிக்கு தான் அனௌன்ஸ் பண்ணி அவ்வளோ பேர கொண்டு வந்து தண்ணி ஃபெசிலிட்டி குடுக்கல. இதெல்லாம் வந்து இந்த தண்ணி குடுக்கல, அவங்களுக்கு வந்து கழிப்பிடங்கள் குடுக்கலங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அத செய்ய வேண்டியது வந்து இவங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரேஞ்ச்மென்ட். அது இவங்க அரசாங்கம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஆனா இதுல எல்லாம் இவங்க நிச்சயமா பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் விஜய் சொல்ல முடியுமா? ஏற்பாடு பண்ணது லோக்கல் ஏரியால யாரு சொன்னாங்களோ அவங்க மேல தப்பு இருக்கா? இது நம்ம கேட்கலாம். அ லேட்டா வந்தாரு. இவருடைய சார்ட்டர்ட் ஃபிளைட் நான் கூட ஒரு இதுல வந்து சொன்னேன். ஒரு பேட்டியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன். சார்ட்டர்ட் ஃபிளைட் நம்பர சொல்லி நான் சொன்னேன். இந்த ஃபிளைட் வந்து இதிலிருந்து கிளம்புறதே 8:45க்கு தான் கேட்டிருந்தாங்க சென்னையில இருந்து. நாமக்கல் மீட்டிங்கே 8 மணிக்கு. ஒரு 8:45 கேட்டா என்ன அர்த்தம்? அப்ப வேணும்னு தானே தாமதமா போயிருக்காரு. அது இவருக்கு உள்ள ஒரு குற்றச்சாட்டு. அது நிரூபிக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. ஏன் நீங்க சரியான நேரத்துக்கு போகாம லேட்டா போனீங்கங்கிறது. அதே மாரி கரூருக்கு வந்தது லேட்டா தான் வந்தாரு. அது அடுத்து வந்து அந்த இத வந்து ஆம்புலன்ஸ் பஸ்ஸ வந்து இவர் கொண்டு வந்து கேரவான நிப்பாட்டுங்கன்னு டிஎஸ்பி சொன்னதுக்கு அப்புறம் அத மீறி போனாங்க. அப்படிங்கிறது தெரியும். அது இதெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நான் ஒண்ணு வைக்கிறேங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மாரி கவுண்டர் ஆன்சர் குடுப்பாங்க. இல்ல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 41 பேர் இறந்திருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு? விட்டுட்டு போனாரு. போயி திருச்சியில ஏர்போர்ட்ல வந்து பத்திரிகையாளர்கள சந்திக்கல. அடுத்து சென்னைக்கு போய் அங்கேயும் பத்திரிகையாளர் சந்திக்கல. அதுக்கப்புறம் 7 நாள் கழிச்சு ஒரு வீடியோ விடுறாரு. இது ஒரு தலைவன் செய்யக்கூடிய காரியமா? அது மட்டும் இல்ல. இது வந்து நான் அவர் மேல சந்தேகப்பட்டு, ஏன் உடனடியா சொல்லல? அப்ப என்ன? உன் மேல என்ன தப்பு இருக்கு? தப்ப மறைக்கிறதுக்காக தான் நீ வந்து அந்த இடத்த விட்டே ஓடிட்டியா? அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டேனா? இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியல. இதுக்கு சப்போஸ் அவர் சொல்றாரு, இல்லைங்க, ஐ வாஸ் ஷாக்ட் அப்படின்னு சொன்னா, ஹி டசன்ட் ஹேவ் த குவாலிஃபிகேஷன் டு பி எ லீடர். எனக்கு ஷாக் ஆயிட்டு, அதிர்ச்சி ஆயிட்டுன்னு சொன்னா, அவருக்கு தலைவருக்கான தகுதி இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லாம ஓடி போயிட்டாருன்னா, அப்ப இவர் மேல குற்ற உணர்வோட ஓடி போயிருக்காருன்றது. எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு ஒரு பெரிய கரும்புள்ளி தான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. இதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா? ஆதவ் அர்ஜுன் வந்து பதில் சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. யார் பதில் சொன்னாலுமே இது எந்த எந்த மாரி கன்வின்சிங் ரிப்ளை குடுக்க முடியும்? இதுக்கு வந்து. அதனால இந்த கேள்விகள்லாம் சிபிஐ கேட்கும்னு நம்புறேன். பட் அதுக்கப்புறம் அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க. இவருக்கு எந்த அக்கவுண்டபிலிட்டி இவருக்கு எந்த அளவுக்கு இருக்கு? அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. நீங்க சுட்டிக்காட்டினது போலவே இது இந்த விசாரணை தமிழ்நாட்டுல கரூர்ல நிகழ்ந்த ஒரு துயர சம்பவம். பிளேஸ் ஆஃப் கிரைம் அப்படின்றது தமிழ்நாட்டுல தான். தமிழ்நாட்டிலேயே அலுவலகம் இருக்கு. இங்கேயே விசாரிக்கலாம். ஆனால் டெல்லி அழைப்பதே அப்படின்றது ஒரு ஷியர் இன்டிமிடேஷன் தான். ஒரு மிரட்டலுக்காகத்தான் டெல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு இப்போ திமுகவினுடைய வழக்கறிஞர் சரவணன் கூட அத சொல்லியிருக்காரு. இது ஒரு சட்ட விதிமீறலாகத்தான் பார்க்கப்படும் சிபிஐ செய்யறது அப்படின்னு கூட திமுக தரப்புல இருந்தே அதை சொல்ற போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சட்ட விதிமீறல பார்க்கக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு குறிப்பிட்ட ரேங்க் உள்ள ஆபீசர் தான் இத விசாரிக்கணும்னு இருக்குன்னு வைங்க. அப்படி இருந்தா அந்த குறிப்பிட்ட ரேங்க் உள்ள ஆபீசர் சென்னையில இல்லன்னா, இது சிபிஐ டிஸ்கிரிஷன். இவங்க ஆபீசர் அங்க அனுப்பலாம், சென்னைக்கு அனுப்பலாம் அல்லது எல்லாரும் இங்க வர சொல்லலாம். ஆனா எல்லாரும் இங்க வர சொல்ல வேண்டிய தேவையில்ல. ஒருத்தர் போறது பெட்டரா? 18 பேர் இங்க வர சொல்றது பெட்டரா? அதனால வந்து அது நிச்சயமா கேள்வி வருத்தம். சிபிஐ வந்து இதெல்லாம் ஒரு நீங்க சொல்றீங்க மிரட்டுறதுக்காக. நான் சொல்றேன் ஒரு ஹைப் கிரியேட் பண்றாங்க. அவருக்கு அங்கேயும் வந்து ஒரு பெரிய இது இருக்கு. இவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு யாரும் இவர் இன்னொன்னுங்க என்னை ரசிகர்களிருந்து காப்பாற்றுங்கள், ரசிகர்களிருந்து காப்பாற்றுங்கள்னு தான் சொல்றாரு. என்ன அப்ப இவர் ரசிகர்களே இவரால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இவர் எப்படி தலைவரா இருக்க முடியும்? நான் ஒண்ணு சொல்றேன். இவருக்கு தலைவராகிற முதிர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அரசியல் தலைவராகிற முதிர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஏதோ சினிமா டயலாக் மாரி பேசுறாரு. நல்லா டெலிவர் பண்றாரு டயலாக். நல்லா டெலிவர் பண்றாரு. அது 30 வருஷமா நடிச்சிருக்காருல்ல. டெலிவர் பண்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதனால டெலிவர் பண்றாரு. ஒரு 10 மீட்டிங் இன்னும் வந்தாருன்னா சரி, அதுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்ட நேரடியா பேசுறது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது தான், இவர் எந்த அளவுக்கு முதிர்ச்சியா இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் வந்து ரொம்ப பெரிய காரியங்களா ஊதி பெருசாக்குனது யாராலயும் செய்ய முடியும். இவங்க அத செஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்ப இதுல வந்து ஆஸ்பத்திரியில வந்து ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டார்ன்னு சொல்லி இன்னைக்கு
எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஆஸ்பத்திரி உயிர் காக்கக்கூடிய வேண்டிய ஆஸ்பத்திரியில முதற்கொண்டு இந்த மாதிரி கொலை நடந்திருக்குன்னா இங்க என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கேட்டாரு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி மும்பைல ஹைகோர்ட்லயோ செஷன்ஸ் கோர்ட்லயோ கைதியா ஒருத்தரை கூட்டு வந்திருக்காங்க. அந்த ஆளை கோர்ட்ல வச்சு கொலை பண்ணிட்டாங்க. அது நடந்தது. உடனே நீதி வழங்க வேண்டிய இடத்திலேயே நீதி மறுக்கப்பட்டு விட்டது. அதனால வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ரெசைன் பண்ணணும்னு யாராவது சொல்லுவாங்களா? அதாவது அண்மையில குற்றங்கள் யூபியில நடந்துச்சு இல்லையா? என்னங்க? ஆமா. அண்மையில நெறைய யூபியில கூட இடங்கள்ல நடந்துச்சு. நெறைய இடங்கள்ல இது மாரி நடந்திருக்கு. அதாவது குற்றங்கள் நிகழ்வதை தடுக்கிறதுக்கு வந்து எப்ப தடுக்க முடியும்? ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் நடக்கப்போது, அல்லது வந்து ஒரு பெரிய அ கலவரங்கள் இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் கலவரம் நடக்க போதுன்னா, அங்க போலீஸ குமிக்கணும். அந்த குற்றம் நடக்காம தடுக்கணும். இந்த மாரி சொந்த பகையினால யாராவது ஒருத்தவங்க குத்துக்கிறாங்க, கொல்றாங்க அப்படின்னா சரி, அது எப்படி இவங்களுக்கு அரசுக்கு தெரியும்? கொன்னவன ஒழுங்கா தண்டிக்கணும். அது அரசுடைய கடமை. அதுல ரிலாக்ஸ்டா இருந்தாங்கன்னா, அத பத்தி சுட்டிக்காட்டினா நம்ம கேட்கலாம். பொள்ளாச்சியில வந்து தண்டனை குடுத்துட்டாங்கன்னா, பொள்ளாச்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை குடுத்துட்டாங்களான்னு கேட்கலாம் நம்ம. தூத்துக்குடியில வந்து ஏன் இன்னைக்கு வரைக்கும் வந்து இவங்களுடைய விசாரணை கமிஷன் இதுக்கு அப்புறம் ஏன் எந்த நடவடிக்கை எடுக்காம இந்த அரசு இருக்கு? அது நான் இந்த அரசுடைய கையால் ஆகத்தானும்னு நான் நினைக்கிறேன். அது எடுத்துக்கணும் நடவடிக்கை. எந்த ஒரு பெண் வந்து இது ரொம்ப ஆக்ரோஷமா வந்து ஒரு இளமையான ஒரு பெண், ஆக்ரோஷமா வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ, அவங்க வாயில துப்பாக்கி வச்சு சுட்டாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது. உண்மையா இல்லையாங்கிறது வந்து நீதி விசாரணையில வந்து தெரிஞ்சிருக்கும். நீதி விசாரணையில ரொம்ப தெளிவா சொன்னாங்களே! இந்த அளவுக்கு பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி. யார் யார் மேல நான் இது பொறுப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க மேல நடவடிக்கை எடுன்னு சொன்னாங்களே! எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னா, அப்ப என்ன நம்ம நினைக்க வேண்டியது இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும், அங்க இந்த மாரி வந்து தப்பு பண்ற அதிகாரிகளுக்கு வந்து என்னமே நடக்காது. அப்படின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த மாரி விஷயங்கள நீங்க அத விட்டுட்டு எங்கேயோ ஒரு மூலையில யாரோ மாமனும் மச்சானும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்னு சொல்லும்போது, நான் டிவி பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சரா இருந்தவர் சொன்னாருன்னா, அவருக்கு மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. அவ்வளவுதான். விஜயை சுற்றி நடப்பது இப்போது நடப்பது எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. குறிப்பாக வந்து அது சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், அல்லது இந்த சிபிஎஃப்சியினுடைய நடவடிக்கைகள். இவ்வளவு தீவிரமாக வந்து ஒரு சிபிஎஃப்சி ஒரு படத்துக்காக தீர்ப்பு கொடுத்த உடனே மேல்முறையீட்டுக்கு நாங்க போறோம்னு ஏன் சொல்லணும்? அப்போ விஜயை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதோ ஒண்ணு பண்றாங்களா? அப்படின்னு ஒரு ஒரு பார்வை ஏற்படுது இல்லையா? தீர்ப்பு குடுத்ததுலயும் வந்து சிங்கிள் பெஞ்ச் பத்தி கேட்ட கேள்விகள் வந்து சரியான கேள்விகள். அதாவது இவங்க வந்து எல்லா ரெக்கார்டையும் கேட்டாங்க. கேட்டுட்டு எங்க தரப்பையே கேட்காம இது மாரி தீர்ப்பு குடுத்துட்டாங்களேன்னு சிபிஎஃப்சி சொன்னாங்க. அது அவங்க தரப்ப கேட்டிருக்கலாம். கேட்டிருந்திருக்கணும். கேட்டுட்டு அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்திருக்கலாம். அதனால அந்த அப்ஜெக்ஷன் வந்து வேலிட் அப்ஜெக்ஷன் தான். ஆனா என்னுடைய ஓகே. பாயிண்ட்ல என்னன்னா, முதல்ல யுஏ சர்டிபிகேட் குடுத்துட்டாங்க. பிறகு ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணாராம். யுஏ சர்டிபிகேட் குடுக்கும்போது அந்த மெம்பர் இருந்தார்ல. அதுக்கப்புறம் என்ன ம். அப்ஜெக்ட் பண்ண முடியும்? இது ஆஃப்டர் தாட். அப்ப யாரும் சொல்லிக் குடுத்து அப்ஜெக்ட் பண்ணதான்னு நெனைக்கணும். இப்ப இந்த ம்ஹ்ம். இதுல வந்து நிச்சயமா வந்து ஜனநாயகன் படத்துல வந்து அவருக்கு இதெல்லாம் வந்து அது ஒரு பிரஷர் குடுக்குறதுங்கிறது வந்து அவர தட்டி விடணுங்கிறதுக்கு எத்தனையோ காரணங்களால இருக்கலாம். பிரஷர் குடுக்குறதுங்கிறது. அது இவருக்கு ஓட்டு அதிகமா போய் ஏடிஎம்கே கூட்டணி வந்து 3வது இடத்துக்கு போயிறக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கலாம். அல்லது இவருக்கு ஓட்டு அதிகமா போய் திமுக ஓட்டெல்லாம் காலியாகட்டும் அப்படின்னு காரணத்துக்காக இருக்கலாம். என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். ஆனா இது பிரஷர் டாக்டிக் தான். அதுக்கப்புறம் இதுல காங்கிரஸ்காரங்க வந்து உடனடியா வந்து அவருக்கு பாஞ்சு விழுந்து இந்த சப்போர்ட் பண்ணாங்களா? ஓகே. ஏன் முதல்வரே சொன்னாரு. தணிக்கை இந்த ம். மாரி இன்னொரு வெப்பன பயன்படுத்தப்படுது. முதல்வரே சொன்னாரு. என்னுடைய கேள்வி எல்லாம் இவ்வளவு பாஞ்சு விஜய்க்கு சப்போர்ட் பண்ண காங்கிரஸ்காரங்களே, நீங்க ஏன் பராசக்திய பத்தி பேசவே இல்ல? அந்த கேள்வி அது வருதுல்ல. அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்குல்ல. அல்ல. இது இது வந்து இவருக்கு எகென்ஸ்டா தான் இருந்தது. முதல்வருக்கு எகென்ஸ்டா தான் இந்த படம் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். முதல்வர் என்ன சொன்னார்? பொறுப்போட பேசலையா அவரு? இது ம். எனக்கு தீமை விளைவிக்கிறதா இல்லையாங்கிறது இல்ல. நாட்டுடைய அடிப்படை அதிகாரங்கள், அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுது அப்படிங்கிறனால அவர் பேசலையா? பராசக்தி பத்தியும் பேசியிருக்கணும். இப்ப பராசக்திய பத்தி யாரு என்ன சொன்னாங்கங்கிறது எங்களுக்கு கேள்வி இல்ல. யாரை எதிர்த்து சொன்னாங்கிறது கேள்வி இல்ல. கேட்கக்கூடிய உரிமை உண்டு ஜனநாயகத்துல. அந்த உரிமையை இந்த விதமான காரணங்களால் தாமதப்படுத்துவதோ, மறுப்பதோ தவறுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, காங்கிரசுடைய கௌரவம் கூடி போயிருக்கும். ம். இன்னொன்னு காங்கிரஸ்னால தான் விஜய்க்கு இந்த பிரச்சனையே ஏற்படுது. காங்கிரஸ் விஜயிடம் நெருங்க பாஜக இந்த பிரஷர் குடுக்குறாங்க. அப்படின்னு தான் ஒரு பார்வையும் இருக்கு இதுல. எல்லா பார்வையும் இருக்குங்க. பிஜேபிக்கு வந்து ரொம்ப சுருக்கமா சொல்றேன். பிஜேபிக்கு என்ன செய்யணும்? திமுகவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அதுக்கு எது சரியான வெப்பன் இன்னும் அவங்களுக்கு புரிபட மாட்டேங்குது. எல்லா வெப்பனையும் கையில வச்சிருக்காங்க. எது சரியான வெப்பன் இன்னும் புரிபடல. அவ்வளவுதான். ஓகே. ஆனா இப்போ நேற்று அண்மையில வந்து சாணக்யாவினுடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்ல பாஜகவை அருண் ஜேட்லி அவர்கள் தலைமையிலான ஒரு மீட்டிங் தான் நினைக்கிறேன். அதுல வந்து
அவர் சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங். அதுல பேசும்போது சொல்றாரு, "உங்கள நம்பி கட்சி ஆரம்பிச்சவருக்கே இந்த நிலைமைய நீங்க ஏற்படுத்தலாமா?" அப்படின்னு பாஜகவை நம்பி தான் ஒரு தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு நீங்க இவ்வளவு நெருக்கடி குடுக்கலாமான்னு அது ஓப்பனா சொல்ட்டாரு அத. சொல்லிட்டாரு. அதனால ரங்கராஜ் பாண்டே சொன்னாருங்கிறதுனால, அத ஆதாரமா வச்சு பிஜேபி மேல குற்றம் சாட்ட முடியும் நம்ம. அடுத்து பிஜேபி சொன்னா, அவரு எங்க பார்ட்டி ஆள் கூட கிடையாது. அவருக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும்? அப்படின்னு கேட்க முடியும். ஆனா பொதுவா ம். வந்து அபிப்பிராயம் என்னன்னா, இவருக்கு இந்த மாரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிற தைரியம் எங்கிருந்து வந்தது? பின்னாடி இருந்து பின்புலத்துல இருந்து பிஜேபி இயக்கியிருக்காங்க. அப்படின்னு தான் பொதுவா நானே அப்படித்தான் நம்புறேன். இவருக்கு என்ன திறமை இருக்கு? ஒரு அரசியல்வாதி என்ன திறமை இருக்கு? இன்னும் சார்ட்டர்ட் பிளேன்ல போயிட்டு வந்துட்டு இருக்கவர் வந்து மக்களை பார்க்குற அரசியல்வாதியா? ஜோதி பாசு சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது, நாங்க செக்ரட்டரி லெவல்ல வந்து எங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ல போலாம். அப்ப இந்த சீஃப் மினிஸ்டர் தாராளமா எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ல போலாம். அவர் எக்கானமில தான் போனார். எக்கானமில இந்த நம்பர் 8 தான் முன் வரிசை. நம்பர் 5 வரைக்கும் 1, 2, 3, 4, 5 வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். 6, 7 நம்பர் குடுக்காம நம்பர் 8ல இருந்து எக்கானமிக்கு குடுப்பாங்க. அந்த எக்கானமில முன் வரிசையில வந்து இதுல விண்டோ சீட்ல வந்து உட்கார்ந்திருப்பாரு. நாங்க இதுல இருந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ல இருந்து வரும்போது அவர பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஒரு சிஎம் இது மாரி உட்கார்ந்திருக்காரு. நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ல வந்திருக்கோமேன்னு. ஆனா அவரு வழக்கம் போல எங்க எல்லாரையும் பார்த்து சிரிச்ச முகத்தோட இருப்பாரு. சில பேர் வந்து அவருக்கு பரிச்சயம் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கவங்க எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. கலெக்டர் இருக்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாராவது வந்தா, அவர் டெல்லி கிளம்பிட்டு இருந்தாருன்னா, "என்ன டெல்லிக்கா? என்ன? என்ன மீட்டிங்கு?" அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை பேசுவாரு. பேசி அனுப்பி வைப்பாரு. அப்ப அவர் மேல உள்ள ஒரு மரியாதை, இந்த மாரி சார்ட்டர்ட் பிளேன்ல போறவங்க மேல இருக்குமா? இது என்ன ஒரு அரசியல்வாதி பண்ற காரியமா? அரசியலுக்கு என்றாவது சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இந்த விஜய் அவர்களத்தான காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஒரு இன்னொரு ஆப்ஷனா யோசிக்கிறாங்கல்ல. ரொம்ப தீவிரமாக மாணிக்கம் தாக்கூர்ல இருந்து, ஜோதிமணி அவர்கள்ல இருந்து, சுதால எல்லா எம்பிக்களுமே எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் யாரும் எம்எல்ஏ இருக்கக்கூடிய யாரும் சொல்லல. ஆனால் ஆமா. எம்பிக்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே விஜய்க்கு பின்னாடி ஆதரவாக இருக்கிறதாக தாங்க வெளிப்படுத்திக்கிறாங்க. ரொம்ப தீவிரமாகவும் எழுதுறத பார்க்க முடியுது ட்விட்டர் வலைதளங்கள் எல்லாம். அப்போ அது இங்க ஏன் பாருங்க நடக்குது? ஏன் அத கண்டிக்கல இங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. பாருங்க கிராமத்துல வந்து ஆடு வந்து மாலை மரியாதை போடுறவனுக்கு தான் முதல் சொந்தம்னா நெறைய பேர் மாலை மரியாதையோட போய் நிப்பாங்க. ஆட்டுக்கு தெரியணும் எதுக்காக மாலை மரியாதை வருது. காங்கிரஸ நம்பாதீங்க அப்படின்னு ஒரு அறிவுரையா நான் சொல்றேன். அவங்க விரிக்கிற வலையில சிக்கிடாதீங்க அப்படின்னு யார் சொன்னது அப்படி? தேமுதிக விஜய் பிரபாகரன். அப்படியா? தம்பி வந்து அண்ணனுக்கு அறிவுரை குடுக்குறாரா? ஆமா. ம். இப்படி சொல்றவங்களே திமுக பக்கம் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? ஏன்னா அவங்க இன்னும் தீர்மானிக்கல எங்க போய் சேரணும்னு. ம். இந்த சின்ன கட்சிகளுக்கு வந்துங்க தங்களுடைய நலனை மட்டும் தான் பார்ப்பாங்க. தங்களுக்கு ஒரு 2 சீட்டு வந்துருச்சுன்னா, அது மூலம் பொலிட்டிக்கல் சர்வைவல் இருக்குன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு கொள்கை இது மாரிலாம் என்னமோ வச்சுக்கிடவே முடியாது. ஏன் வைகோ வந்து இன்னைக்கு திமுக, நாளைக்கு ஏடிஎம்கேன்னு சொல்லி போலயா? அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டியதில்ல. காங்கிரஸுக்கு என்னன்னா, நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். அது உண்மை. எல்லாமே வதந்தி தான். அதனால எதையும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா சொல்ல முடியாது. சில பேர் கொஞ்சம் பெரிய இடத்துல நான் 2 காங்கிரஸ் மினிஸ்டர்ஸுக்கு அந்த காலத்துல பிஎஸ்ஸா இருந்தேன். அதனால அங்க உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் இன்னும் எனக்கு தெரியும். சில பேர ம். பார்க்கும்போது யாரோடையும் தொடர்பு இல்ல. ஒரு ஏர்போர்ட்ல பார்த்தோம்னா, ஹலோ சொல்றோம், பேசுறோம். அந்த மாரி நட்புல இருக்கிறாங்க. அப்படி ஒரு தகவல் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து "இல்ல சார், என்ன இருந்தாலும் 70 சீட்டு தர்றேன்னு சொல்லி சொல்றாரு சார். இங்க டிஎம்கேல ம். என்னைக்காவது அத வாங்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. "ஏன் சார் உங்ககிட்ட சொன்னாரா?" அப்படின்னது. "உங்கள மாரி தான் நானும். இதெல்லாம் கேள்விப்படுறேன் தான்" அப்படின்னாரு. ம். அப்போ அது ஒரு பெரிய டெம்ப்டேஷனா இருக்கலாம். 70 சீட்டுங்கிறது ஒரு பெரிய டெம்ப்டேஷன் தான். அப்படி குடுத்தாருன்னா, அதுக்காக வேண்டி இவங்க நிக்கலாம். அப்புறம் எல்லா கட்சியுமே தங்களுடைய அரசியல் லாபத்த தான் பார்ப்பாங்க. ஆனா இது அப்படி அரசியல் லாபத்த தங்களுடைய அரசியல் லாபத்த பார்க்கணும்னா, இன்னைக்கு ம். வந்து அசெம்பிளி சீட் எத்தன வருதுங்கிறது காங்கிரஸ்க்கு முக்கியம் இல்லை. ம். நாளைக்கு பார்லிமென்ட் எலக்ஷன்ல எத்தன சீட் வாங்க முடியுங்கிறது தான் முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னைக்கு வந்து டெல்லியில உட்கார்ந்து இருக்கிற பிஜேபி அரசு வந்து ஒன்றிய அரசு வந்து காங்கிரஸ், டிஎம்கே 2 பேருக்கும் பொது விரோதி. அரசியல் ரீதியாக. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க டிஷ் பண்ணிட்டு அந்த பக்கம் போவாங்களா? நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்றது 25ஓட நிக்கக்கூடாது. கூட கொஞ்சம் சீட்டு வாங்கணுங்கிறதுக்காக தான். ஆனா கூட கொஞ்சம் டிஎம்கே குடுப்பாங்களாங்கிறது சந்தேகம். ஏன்னா டிஎம்கேக்கு வந்து 180லேருந்து 190 சீட்டாவது கண்டிப்பா கன்டெஸ்ட் பண்ணணும். ராமதாஸ் ஐயா ஒருவேளை இந்த பக்கம் வரலாம். தேமுதிக ஒருவேளை இந்த பக்கம் வரலாம். ஜான் பாண்டியன் வருவாருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் அக்காமடேட் பண்ணணும்னா சரி, இப்ப இவங்களுக்கு 25க்கு கம்மியா தான் குடுப்பாங்களே ஒழிய,
கூடுதலா கொடுக்க முடியாது. ஒரு ஒரு பார்வை என்ன வைக்கப்படுதுன்னா, விஜய் அவர்கள் இதுல ஏன் கனத்த மௌனத்தோடு இருக்கிறார்? இது ஒரு நல்ல டைம். பாஜக தன்னால் இயன்ற அளவுக்கு ஒரு பிரஷர் குடுக்குறாங்க. எல்லா டாக்டிக்ஸும் பயன்படுத்தப்படுது. சிபிஎஃப்சியினுடைய அழுத்தம், ஜனநாயகன் படம் வெளியாகல. ஒரு பக்கம் சிபிஐ குடுக்குற அழுத்தம் இதெல்லாமே இருக்கு. இதை எதிர்த்து பாசிச பாஜக, பாசிசமா, பாயாசமான்னு சொன்ன விஜய் இன்றைக்கு சொல்லலாமே தன்னுடைய கருத்தியல் எதிரி தானே, ஐடியாலஜிக்கல் எனிமி அதான் தானே. இவர் அப்போ வந்து சொல்லிக்கிட்டது. சொல்லலாமே. இவர் சொல்லிக்கிட்டதாங்க கருத்தியல் விரோதி. என்ன இவர் என்ன பண்றாரு அது? இன்னும் சொல்லப்போனா, ஜனநாயகன பத்தி ஏன் பேசாம இருக்காரு? இதுக்கு முன்னாடி வந்து 2 படத்துக்கு பேசினார்ல. மேடத்துட்ட ஒரு ம். தடவ போனாரு, ஜெயலலிதாட்ட ஒரு தடவ போனாரு, கலைஞர்ட்ட ஒரு தடவ போனாரு. நமக்கு தெரியும். இப்ப ஏன் பேசாம இருக்காரு? இவர் என்ன பெரிய அரசியல் தலைவர்? இவர நம்பி ஒருத்தர் வந்து சில 100 கோடி ரூபாய்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்காரு. அப்ப இவர் வந்து தன்னுடைய படத்திலும் தன்னுடைய பட தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பெரிய தொந்தரவு வந்திருக்கு. அத பத்தி கேட்க வேண்டாமா? ம். கேட்காம இருக்காரு. திருப்பரங்குன்றத்த பத்தி பேசிட்டே போலாங்க இவர பத்தி. ஐ அம் அஃப்ரைட் ஹி இஸ் எ யூஸ்லெஸ் பாலிட்டிஷியன். அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் பாலிடிக்ஸ் புரியவில்ல. அதனால தான் எனக்கு சந்தேகம் வருது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப பிஜேபி எதிர்த்து பேச வேண்டியதுதானேன்னு. இதே வந்து ம். பிஜேபி இவரு சொல்லி வச்சுக்கிட்டு கூட செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப நெருக்கடி தர்ற மாரி இருக்கும்னு சொல்லி வச்சுக்கிட்டு கூட செய்யலாம். நமக்கு தெரியாது. பின்னால என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இவர் ம். தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய அரசியல் தலைவரா, ஒரு பெரிய கழகத்துக்கு கிளைக்கழகம், இது மாவட்ட கழகம், ஒன்றிய கழகம்லாம் கட்சியை பலப்படுத்துறது, அந்த மாரிலாம் இவருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் நினைக்கல. ஹி டசன்ட் ஹேவ். பார்ட்டி மெஷினரி, பார்ட்டி ஆர்கனைசேஷன எந்த கண்ட்ரோல்ல யார்ட்ட வச்சிருக்காரு? இதுவரைக்கும் புசியா இருந்துட்டு விட்டுருக்காரு. இப்ப செங்கோட்டையன் வந்திருக்காரு. செங்கோட்டையன் இஸ் எ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன். யாராவது ஒருத்தர்கிட்ட குடுத்து கம்ப்ளீட்டா வந்து முதல்ல வந்து பார்ட்டி செட்டப் வந்து வச்சிருக்கணும். இதுக்குள்ள. இன்னும் 3 மாசத்துல ம். எலெக்ஷன் வரப்போகுது. அதனால ம். அதுலலாம் இவருக்கு என்னமோ ஜனங்கள்லாம் கண்ண மூடிட்டு குருட்டுத்தனமா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்பிட்டு இருக்காரு ஒருவேள. தட் இஸ் நாட். இல்ல அந்த அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஃபார்முலாவாவது கொள்கை அவர் இருக்கு? கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும் இல்லையா? இல்ல அதாவது பண்ணல. இப்ப அதையும் லட்சுமி பண்ணட்டும். என்ன கொள்கை இருக்கு இவர்ட்ட? சொல்லட்டுமே என்ன கொள்கை இருக்கு? ஆளுக்கு ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர்ங்கிறாரு. இதெல்லாம் வந்து யார் எக்கனாமிக்ஸ் புரிஞ்சவங்க சொல்லிக் குடுக்கலையா? அது கார் லட்சியம்ங்கிறாரு. அப்ப என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். ஜனங்கள் மத்தியில நம்ம நம்பிருவாங்க. அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரா? இது என்ன ஒரு கா திமுகவே வந்து சில அரசியல் வாக்குறுதிகள காப்பாற்ற முடியல. அவங்க முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்றாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த 10,00,000 லேப்டாப் குடுத்தது தான். தேர்தலுக்கு ம். முன்னாடி குடுக்குறாங்கன்னா பேசலாம். குடுத்துட்டாங்க. உரிமை தொகை ம். குடுத்துட்டாங்க பெண்களுக்கு. அது சொல்லாதையும் செஞ்சிருக்காங்க. ஆனா சொன்னதுல நீட் செய்ய முடியல அவங்களால. அது ம். வெளிப்படையா சொல்லலாம். நீட் வந்து நாங்க நினைச்சோம் அரசு மாறும். ஒன்றிய அரசுல மாறும்னு சொல்லி நினைச்சோம். அது மாறல. அதனால எங்களால இன்னும் செய்ய முடியாம இருக்குன்னு சொல்றத யாரும் அத பத்தி இவங்கள வந்து உடனடியா ஒண்ணுமே செய்யாதவங்கன்னு பேச மாட்டாங்க. அதுவும் அப்படி பேசுற தகுதி யாருக்கு இருக்கு இல்லையோ, அந்த அருகதை பிஜேபிக்கு கிடையவே கிடையாது. இவங்கள பத்தி குறை சொல்றது. வருஷத்துக்கு 2,00,00,000 வேலை 2,00,00,000 வேலை வாய்ப்பு என்னாச்சு? ஒவ்வொருத்தர் அக்கவுண்ட்லயும் ரூ. 15,00,000 என்னாச்சு? விவசாயிகள் வருமானம் இரட்டிப்பாகும்ன்னு சொன்னீங்க என்னாச்சுன்னு எத்தனையோ கேள்வி கேட்கலாம் பிஜேபி பத்தி. அதனால பிஜேபி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த எக்கனாமிக் பிரின்சிபிள் வாக்குறுதி எல்லாம் 2014ஓட சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ராமர் கோயில் கட்டுவோம். ஆர்டிகிள் 370 காலி பண்ணுவோம். இப்ப ராமர் கோயில கட்டுனதுங்கிறது இந்துக்களுக்கு அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஒரு பெரிய ராமர் கோயில் வந்து பிரசித்தியா வந்திருக்கு. நான் கேட்கிறேன்னா, இந்த கோயில் கட்டுறது இந்துக்கள் பார்த்துக்கட்டும், சர்ச் கட்டுறது கிறிஸ்டியன்ஸ் பார்த்துக்கட்டும், மசூதி கட்டுறது முஸ்லிம்ஸ் பார்த்துக்கட்டும். இது என்ன அரசாங்கத்துடைய வேலையா? இது ஒரு பெரிய சாதனையா அரசாங்கத்துக்கு? இத வச்சு ஓட்டு கேட்டா அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? நாங்க இந்துத்துவான்னு சொல்லி இருக்கோம்ல. அத மட்டும் பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீ பட்னியா கிடக்குறியா? அதெல்லாம் பத்தி கவலைப்படாத. நீ பசியோடு இருக்கியா? அத பத்தி கவலைப்படாத. வேலைவாய்ப்பு குறையுதா? பேசவே பேசாத. நாட்டுல வந்து எக்கானமி வந்து கீழ போதா? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் தான் உனக்கு கோயில் கட்டிட்டேன்ல. இது ஒரு அரசியலா? இதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சிபிஐ விசாரணை இன்று ஒரே நாளோட நிறைவு பெற போகுதா? அல்லது மீண்டும் நீளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க எப்படி அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்க பார்க்குறீங்க? இல்ல இருக்க முடியும். அதாவது இன்னைக்கு வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினைச்சாங்கன்னா, மறுபடியும் யார பத்தியுமே கூப்பிடும்போதே கடைசியில அதான் சொல்லுவாங்க. இஃப் நெசசரி ம். வில் கால் யூ அகைன். தேவைப்பட்டால் மறுபடியும் அழைப்போம். அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, அவங்க பதில்ல திருப்தி அடைஞ்சிருக்காங்களாங்கிறத பொறுத்து தான். மேலும் மறுபடியும் கூப்பிடுவாங்களா இல்லையா? நன்றி சார். நெறைய விஷயங்கள தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் பாலாஜி. வணக்கம்.